ஸோ லேண்டிங் பேஜோட யூஆர்எல் பேஸ் பண்ணி நம்ம காம்படிட்டர் வந்து என்ன மாதிரி கேம்பஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி ஆட் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி ஆடியன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் எப்படி செக் பண்றது. ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரேசர் பேயோட ஆட் வருது. அந்த ஆடை பார்த்தீங்கன்னா நான் கால் டு ஆக்ஷனாக கிளிக் பண்ணுறேன். அந்த ஆடை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதோட லேண்டிங் பேஜுக்கு நான் லேண்ட் ஆகிட்டேன். லேண்டிங் பேஜோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி. ஸோ காப்பி பண்ண யூஆர்எல் டாக்குமெண்ட்டை பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ பிஃபோர் கொஸ்டின் மார்க் வரது தான் ஆக்சுவல் லேண்டிங் பேஜாக இருக்கும். ஆஃப்டர் கொஸ்டின் மார்க் வரது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூடிஎம் பேராமீட்டர்ஸ் ட்ராக்கிங் பேராமீட்டர்ஸ் சொல்லுவோம். இந்த யூடிஎம் அனலைஸ் பண்றது மூலமா எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம காம்படிட்டர் பத்தி கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு யூடிஎம் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் சூஸ் பண்ணிருக்காங்க. மீடியம் பார்த்தீங்கன்னா பெய்ட், ஆப்வியஸ்லி இட்ஸ் பெய்ட் ஆட்ஸ் தான். ஸோ கேம்பெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பி பிராண்ட். ஸோ ரேசர்பியோட பிராண்ட் ரிலேட்டட் கேம்பெயின். அது எதை பேஸ் பண்ணி கேம்பெயின் அப்படின்னா ஆஃபரை பேஸ் பண்ணி கேம்பெயின். ஸோ ஆடை பார்த்தீங்கன்னா தெரியும் 90 டே ஃப்ரீ ஆஃபர் சொல்லிட்டு ஆஃபரை பேஸ் பண்ணி தான் ஆட் பண்றாங்க. ஸோ யூடியூப்லயும் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ன்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஆஃபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் கன்வர்ஷன். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கன்வர்ஷன் லொகேஷன் வந்து வெப்சைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MOFU கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கேம்பெயின் வந்து மிடில் ஆஃப் தி ஃபனல் கேம்பெயின் ஃபார் சைன் அப். நியூ அக்கவுண்ட் சைன் அப் காண்டி மிடில் ஆஃப் தி ஃபனல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஸ்ட் கேம்பெயின் ஆட் பண்றாங்க. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்டான எலிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா LAL ஆட் பண்ணிருக்காங்க. which means லுக்கலைக் ஆடியன்ஸ்ல ஆட் பண்றாங்க. எக்ஸிஸ்டிங் கஸ்டம் ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி லுக்கலைக் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆட் பண்றாங்க. ஸோ இந்த URL மூலமா எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா சோர்ஸ் தெரியுது. ஸோ சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், மீடியம் பார்த்தீங்க அப்படின்னா பெய்ட். ஸோ கேம்பெயின் பார்த்தீங்கன்னா பிராண்டை பேஸ் பண்ணி கேம்பெயின் ரன் பண்றாங்க. ஸோ எனி பர்டிகுலர் சர்வீஸ், எனி பர்டிகுலர் ஃபீச்சரை பேஸ் பண்ணி ரன் பண்ணல. ஸோ அவங்க பிராண்டை பேஸ் பண்ணி தான் ஆட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபரை பேஸ் பண்ணி ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MOFU மிடில் ஆஃப் தி ஃபனல் டைப் ஆஃப் கேம்பெயின் ரன் பண்றாங்க. கேம்பெயினோட கோல் பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் பண்றதுக்காக யூசர் வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்காண்டி இந்த கேம்பெயின் ரன் பண்றாங்க. ஸோ இதோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ். அது பார்த்தீங்கன்னா லுக்கலைக் ஆடியன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ LALன்றது பார்த்தீங்கன்னா லுக்கலைக் ஆடியன்ஸ். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆடை நான் சூஸ் பண்ணிருக்கேன். நீங்க எல்லா ஆடையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம காமிட்டோட லேண்டிங் பேஜ் URL பேஸ் பண்ணி எனக்கு இவ்வளவு டீடைல்ஸ் கிடைக்குது. அவங்க யூடியூப் பேராமீட்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்களோட சோர்ஸ் என்ன, மீடியம் என்ன மாதிரி கேம்பெயின் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி வந்து ஆடியன்ஸ் சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டீடைல்ஸை பேஸ் பண்ணி நம்மளோட பிராண்டுக்கும் வந்து ஒரு நியூ கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெத்தட்ல காமெடி அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ காமெடியோட ஆடை பத்தி உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இன்சைட்ஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.